குழந்தை டெலிவரி ஆனோடனே தடுப்பூசி போடுவோம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷனும் சேர்த்தே போடுறோம். உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். நம்ம பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேபிஸ்க்கு விட்டமின் கே அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். இதை நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம பாடியில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில ரத்தப்போக்கு ப்ளீடிங் ஏற்படாம பார்த்துக்கும். ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது நம்ம விட்டமின் கே. சில டைம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்ல வேற சில காரணங்கள்னாலயோ ப்ளீடிங் ஏற்படாம இந்த விட்டமின் கே ஹெல்ப் பண்ணும். நார்மலா பிரெக்னன்சி டைம்ல அம்மா கிட்ட இருந்து எல்லா போஷாக்கு, ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உங்க தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கே போய் சேரும். பட் இந்த விட்டமின் கேனால இந்த பிளாசண்டாவை கிராஸ் பண்ண முடியாது. அதனால பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் விட்டமின் கே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேபிக்கு ஏர்லி, கிளாசிக் அப்படின்னா லேட் ஆன்செட் விட்டமின் கே டிபெண்டன்ட் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் உங்க குழந்தைங்களுக்கு இந்த விட்டமின் கே இன்ஜெக்ஷன் துடை பகுதியில் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேபிஸ்க்கு கொடுக்குறோம். இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.